அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தந்தைக்கு இறுதி கடன் செய்ய வந்த பரதனை வசிட்டர் முதலானோர் தடுத்து நிறுத்துதல். பாடல் எண் 934. சிந்தையுள் துன்பமே சேகரம் கொண்டோன் தந்தை சொல் அறிந்திடா தமியனாய் நின்றும் தந்தையை அனுப்பிடும் தனையனாய் வந்தான் விந்தையாய் தடுத்தனர் வெகு சிலர் சென்றே. இதுவே 934வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். சிந்தையுள் துன்பமே சேகரம் கொண்டோன் என்ற முதல் வரிக்கான விளக்கம், தன்னுடைய உள்ளத்திலே பெரும் துன்பமே கொண்டு துன்ப குவியலாய் நிறைந்த உள்ளத்தை தாங்கிய அந்த பரதன் தந்தை சொல் அறிந்திடா தமியனாய் நின்றும், அவனுடைய தந்தையாகிய தயரதர் அவனுடைய தாயாகிய கைகேயிடம் பரதன் ஆட்சி பெறக்கூடிய நாடாளும் உரிமையை அவன் விரும்பி ஏற்றுக்கொண்டான் என்றார். தயரதனாகிய தான் மரணம் அடையக்கூடிய நேரத்திலே மரணமடைந்த ஒரு தந்தைக்கு மகன் செய்யக்கூடிய அந்த இறுதிச் சடங்கு என்கிற ஈமச் சடங்கை செய்வதற்கும் கூட அவன் தகுதியற்று போவான், அவனுக்கு அந்த உரிமை கிடையாது என்று கூறியிருந்தான். ஆனால் அந்த வார்த்தைகளை, தந்தை கூறிய அந்த வார்த்தைகளை பரதன் அறிந்திருக்கவில்லை. அவ்வாறு தந்தை சொன்ன அந்த வார்த்தைகளை அறியாத தமியன் என்கிற கதியற்று போன ஒருவனாய், கதியற்று போன நிலையிலே அந்த பரதன் இருந்தான். அவ்வாறு இருந்தும் கூட அவன் தந்தையை அனுப்பிடும் தனையனாய் வந்தான். மரணமடைந்த தந்தையை வழி அனுப்பி வைக்க விருப்பம் கொண்ட அன்பு கொண்ட ஒரு மகனாய் அங்கே அவன் அந்த தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி கடனை செய்வதற்காக வந்தான். விந்தையாய் தடுத்தனர் வெகு சிலர் சென்றே. அவ்வாறு தன்னுடைய தந்தைக்கு ஈமக்கடன் செய்ய வந்த அந்த மகனை, அந்த பரதனை மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே வசிட்டர் முதலான சில வேதியர் அங்கே சென்று அவனை அந்த சடங்கை செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினர். இதுவே 934வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 935வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.